நம்ம வாழ்க்கையில ஏகப்பட்ட அணியை பார்த்திருப்போம், ஆக்ஷன் பார்த்திருப்போம், ஆக்ஷன்லயே போயிருக்கும். அதே மாதிரி லைக் இசையை தொடும்போது லைக் ரொமான்ஸ் அண்ட் ஆக்ஷன்ல போயிருக்கும். ஏன் டாய் பார்க்கும்போது கூட நமக்கு எமோஷன் இருக்கும், ஆனா அந்த எமோஷன் எல்லாமே வந்து டாயா தான் இருக்கும். ஆனா முழுக்கவே டாயும் காதும் கலந்து ஒரு அனிமே இன்க்ளூடிங் ஆக்ஷன்ல போய் டிப்ரெஷன் எடுத்துன்னு வருது அப்படின்னு பார்த்தா அது இந்த அனிமேவா தான் இருக்கும். சோ அப்படிப்பட்ட அனிமேவை நான் பார்த்ததா இன்னுமே டிப்ரெஷன் ஆகிட்டேன். சோ அப்படிப்பட்ட அனிமே எந்த அனிமே, இந்த அனிமே எப்படி தான் ஃபீல் பண்ண வச்சது, நீங்க எப்படி இந்த அனிமே பார்க்கலான்றத நான் சொல்ல போறேன். சோ ஃப்ரீயாவே நீங்க பார்த்துக்கலாம். சோ புரிஞ்சதுல. சோ எனிவே அது மாதிரி சேனல் யாச்சும் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தா இது மாதிரி நல்ல அனிமையோட ரிவ்யூ எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நல்ல அனிமே ரிவ்யூனா இல்ல, ஏதோ ஒரு அனிமே ரிவ்யூ தெரிஞ்சுக்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வந்து லைக் போட்டு வச்சுக்கோங்க. அப்படியே கமெண்ட் தந்தீங்க அப்படின்னு மக்களே லைக் பண்ணி பட்டன் இருக்கும்டா, அதை அப்படியே கிளிக் பண்ணி விடுங்க. ஓகேவா? அண்ட் சொல்லணும்னு சொல்றேன் நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓடகர்ஸ் வீடியோக்கு போலாமா? சோ முதல்ல இந்த அனிமே எப்படி இருக்கணும்னு பார்த்தா 2077 நடக்க போற கதை தான் இந்த முழு கதையுமே. அப்ப எப்படி ப்ரோ இசுகாய் மாதிரி வந்து நிகழ்வுல இருந்து வேற ஒரு காலகட்டத்துக்கோ ஆர் வந்து நிகழ்வுல இருந்து வேற வேர்ல்டுக்கு போவாங்களே அது மாதிரி இசகாயா ப்ரோ அப்படின்னு கேட்டா அப்படி எல்லாம் கிடையாது. சோ இப்போ எப்படி நம்ம வந்து நிகழ்காலத்துல இருந்தே பழைய அனிமேஸ் பாக்குறோமோ அதே மாதிரி எதிர்கால பத்தின ஒரு அனிமே தான் அனிமேவே இருக்கும். சோ இதுல இருக்கவங்களும் முழுக்க எல்லாரும் மனுஷங்க தான். பட் வந்து இந்த 2077 தெரியல எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு. சோ அதே மாதிரி மனுஷங்க தான் உடலை மேம்படுத்துவோம், தன்னை பவர்ஃபுல் ஆக்கிறதுக்கும் வந்து சில வந்து சிப்பு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது பேர் தான் சைபர் வேரா. நம்ம ஹீரோக்கு சிப்போட பவர் என்ன பார்த்தா ஃபாஸ்டா நகரதா இருக்கும். சோ அந்த சிப்பை அப்கிரேட் பண்ணிக்கிறதோ இல்ல அப்கிரேட் பண்ணாம விடுறதோ இல்ல வந்து அதையே வந்து ஆக்ட் பண்ணி பண்றதோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ எடுத்துட்டு போயிருப்பானுங்க. ஹீரோ அதிகம் அந்த மாதிரி பவர் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். சோ எப்படி நம்ம ஹீரோக்கு இருக்கோ அதே மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து இது மாதிரி சிப் பவர் ஒன்று இருக்கும்டா. சோ எல்லாருமே வந்து இது வச்சு தான் வந்து 2077 காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருப்பானுங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி 2077 எப்படி இருக்கும் படம் எல்லாம் வந்து முன்னாடியே பார்த்துப்பானுங்க. இப்போ எப்படி இருக்கணும் பார்த்தா கேம் விளையாடுறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம போன்ல விளையாடுவோம்டா. பட் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த காலகட்டத்தில் வந்து விஆர்னா வளர்ந்துருச்சு அப்படின்னு. சோ அதே மாதிரி விஆர்ல கேம் விளையாடுவாங்க, விஆர்லயே படம் பார்ப்பானுங்க. இதுக்கும் ஒரு அடி போய் அடிக்கவே மிஷினா வச்சிருக்கானுங்கடா. அடங்கொம்மால மீன்ஸ் வந்து அடிக்கனா கையில மத்தவங்க அடிக்க கிடையாது, தனக்கு தானே அடிக்க. என்ன ப்ரோ இப்படி எல்லாம் பேசாத ப்ரோ, நீங்க வந்து காமெடியா பேசாத ப்ரோ, உண்மையா சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்டா உண்மையிலேயே அப்படிதான் பண்ணி வச்சிருக்கானுங்கடா. மொத்தத்தனமா உள்ள போட்டு அடிச்சிருக்கானுங்க. அதெல்லாம் வேற கதை, விட்டு தொலைங்க. அனிமேல பாத்துக்கோ, குடும்பத்தோட பாக்காதீங்கடா. சோ இப்படி எல்லாம் அடிக்கவே அந்த சிப்பை பயன்படுத்துறானுங்க. இப்படி எல்லாம் அடிக்க திலைக்கு வந்து சொல்றது என்னோட எமோஷனை போக்கவே வந்து இது மாதிரி கிளாஸ் எல்லாம் போட்டுக்கின்னு விஆர் எல்லாம் போட்டு விளையாடிட்டு இருக்கானுங்க. இதுல என்ன சிரிவுன்னு பார்த்தா அது நம்மளுக்கே காட்டாருங்க, சென்சாரே போடாம காட்டாருங்க மக்களே. பரமா படிடா. சோ இப்படி எல்லாம் போட்டு காட்டுறாங்க. நம்ம இப்போ சரி ஓகே ஏதோ ஃபன் டைப் அனிமே போல சரி ஃபன்னா பார்த்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி உட்காந்து பார்த்துன்னு இருப்போம். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோட அம்மா காலி பண்றாங்க. லைக் நம்ம ஹீரோ பேர் தான் டேவிட், அதை மட்டும் சொல்லிக்கிறேன்டா. சோ ஸ்பாய்லர்னா ஆகாது, ஹீரோட அம்மா ஆக்சிடென்ட்ல செத்துருவாங்கடா. சோ அந்த சாவறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், அந்த ரீசன் எல்லாம் சொல்ல முடியாது. சோ ஹீரோட அம்மா செத்தோனே வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான், ஹீரோ அதுக்கு அப்புறம் இப்படி வாழ போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம ஹீரோயினை சந்திப்பா. சோ இந்த இடத்துல நம்ம நினைப்போம் அவ்வளவுதான், திங்க் வந்து 2 எபிசோடு முடிஞ்சு போச்சு, இன்னொரு 8 எபிசோடு தான் இருக்குது, நம்ம ஹீரோ ஹீரோயினும் நல்லா வாழ்ந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைப்போம். ஆனா ஒவ்வொரு எபிசோடும் பின்னாடி டப்பு நம்மள அடிப்பானுங்க பாரு. இந்த அனிமேவே தூக்கி போட்டு போயிடலாமடா. ஏன்னா ஒரு எபிசோடு நீங்க எழுதிருவீங்கடா. மேபி ஒரு அனிமேல எண்டிங்லயோ இல்ல ஒரு அனிமேல ஸ்டார்டிங்லயோ இல்ல ஒரு அனிமேல நடுவுலயே எமோஷன் இருந்தா அழுகுக்கு எமோஷன் இருந்தா பரவாயில்ல. ஆனா ஒரு அனிமேல இருக்க 10 எபிசோடு எமோஷனா கூட்டு போயிட்டு 10 எபிசோட நம்ம அழுகு வைக்குதுன்னா அது சைபர் பங்கோட 2017 அனிமே அந்த அனிமே தான் இருக்கும். நான் கூட வந்து இந்த அனிமோட 2 எபிசோட பார்த்துட்டு சரி ஓகே சம்பளம் தான் போகுது, அனிமே தாண்டிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது ஒரு பாட்டு ஒன்று வந்திருக்கும். உடனே மகனே இந்த பாட்டு இங்க வந்துன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல அது இந்த அனிமேல இந்த பாட்டு வருதா அப்படின்ற மாதிரி நானும் ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகிட்டேன்டா. அந்த பாட்டெல்லாம் தெரிகிறோம்ல அந்த பாட்டை இன்ஸ்டாகிராம் பார்த்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இந்த பாட்டை வந்து எவ்வளோ வந்து லைக் வந்து என்னோட எமோஷனல் கொண்டு அதெல்லாம் என்னோட பர்சனல் ஃபீலிங்ஸ் அதெல்லாம் நான் வந்து அப்புறமா சொல்றேன். அப்படிலாம் கொண்டு வந்தோன்னா இந்த அனிமேல பாட்டு வருதா அப்படி உட்காந்து அணியை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். போலாம் டைம் போட்டோம் இன்னைக்கு ஒரு நாள் வீடியோ போட்டோம். இந்த அணியை பார்த்துட்டு எனக்கு தூங்குறோம் அப்படின்ற மாதிரி மெயின் சைடா போயிட்டு 10 எபிசோடு பாக்குறேன்டா. 10 எபிசோட பார்த்துட்டு தெரியுது ஏன்டா இந்த அனிமேவா பார்த்தேன்னு. ஏன்னா 10 எபிசோட் டைம் லைன்றது கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மணி நேரம் லைக் ஒரு 4 மணி நேரம் வச்சுப்போம். ஆனா இந்த 4 மணி நேரம் இந்த அனிமேவை பார்த்துட்டு 4 நாள் தூங்காம இருப்பதுண்டா உண்மை. பாக்குறதுக்கு தில்லு வேணாம், இதை பாக்குறதுக்கே தில்லு தான் வேணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. கடைசியெல்லாம் வந்து ஹீரோயினே கொடூரமா சாவடிச்சிருப்பாங்களா, மனசே போயிடுச்சு தெரியுமா. சரி ஹீரோயின் செத்துருவா, ஹீரோ ஏதாச்சும் பண்ணுவான்னு பார்த்தா ஹீரோ வந்து அதுக்கு மேல ஒன்று பண்ணுவான், அதை பார்த்து வந்து அகினி சாவ. இது மாதிரி வந்து
ஒவ்வொரு எபிசோட்லயும் செத்து பொழைப்படா நீ. ஒரு அளவுக்கு மேல வந்து ஒரு 7-8 எபிசோட் தாண்டும் போது நீயே வந்து ஏன் இந்த அனிமே நான் பார்த்தோம், ஏன்டா நம்ம பாக்குறோம், எதுக்குடா இதெல்லாம் பண்றோம், எதுக்குடா தேவையில்லாத எமோஷன் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி லீவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா மக்களே லீவ் மட்டும் ஆகிடாதீங்க. 10th எபிசோட்ல ஒரு பெரிய ட்விஸ்டே காத்துனுக்குது அனிமேல. உடனே கமெண்ட் ஸ்பாயிலர் பண்ணாதீங்க. ஸ்பாயிலர் பண்ணா கமெண்ட் டெலீட் பண்ணுவேன். சோ வாழ்க்கையில இந்த கமெண்ட் டெலீட் பண்ணது கிடையாது. பட் இந்த அனிமேக்கு ஸ்பாயிலர் பண்ணீங்கன்னா கமெண்ட் டெலீட் பண்ணுவேன்டா. சோ அதனால வந்து யாருமே ஸ்பாயிலர் பண்ண தேவையில்லை. மேபி யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு எந்த அளவுக்கு டிப்ரெஷனா போச்சு, எந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கடா. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பேசிக்கலா அந்த அனிமே எங்க பாக்குறது அப்படின்றத சொல்றேன். சோ நான் ஒரேடியா சொன்ன பார்த்தா நெட்ஃபிளிக்ஸ் காரன் தைரியமா சைக்க விட்டுருவான்டா. சோ அதெல்லாம் என்ன ரிஸ்க் எடுக்க முடியாது. சோ டெலிகிராம்ல பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா டெலிகிராம்ல வந்து இந்த அனிமே வந்து எங்க தரலாம் கிடைக்காது. ஏன்னா நெட்ஃபிளிக்ஸ் தான் கன்ட்ரோல் பண்றதை விட நெட்ஃபிளிக்ஸ் சூப்பரா பண்ணிட்டு இருக்கானுங்க. அவங்க படத்தை நீ ஆட்டையே போகணும்னு நினைச்சாலே நீ உன் குரூப்ல இருந்து புதுசா ஒரு பிரைவேட் குரூப் ஆரம்பிச்சு தான் வந்து படத்தை ரிலீஸ் பண்ற மாதிரியே இருக்கும். லைக் நீ ஃபேக்கா யூஸ் பண்ற மாதிரியே. ஆனா நீ பிரைவேட் குரூப் வச்சிருந்தாலே தைரியமா அதுவுள்ளே வந்து அஸ்து போறான் நெட்ஃபிளிக்ஸ். சோ அதனால வந்து உனக்கு ஏதாவது இடத்துல அனிமே கிடைச்சா கூட அந்த அனிமேக்கு வால்யூம் நல்லா இருக்காது, இல்ல அனிமோட பிரிண்ட் நல்லா இருக்காது. சோ இது மாதிரி ஏடாகுடங்கள் இருக்கு. சோ டெலிகிராம் பாக்குறது வேஸ்ட். அதை ட்ரை பண்ணாதீங்க. அதுல கிடைக்காதுடா. ஓகேவா? சோ ரெண்டாவது ஒய்டி. சோ ஒய்டில பாக்குறது ஓகே இந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஒய்டில வந்து கிடைக்கிற சோ கிட்டத்தட்ட ஒரு 7-8 எபிசோடு வந்து ஆன்லைன்லயே இருக்குது. இந்த அனிமேல டோட்டலாவே ஒரு 10 எபிசோடு தான் இருக்கு. சோ அதனால இந்த அனிமே நீங்க ஒய்டில பாத்துக்கலாம். பட் ஒய்டிலுமே வந்து அந்த அளவுக்கு பிரிண்ட்ல கிடையாது. சோ அங்க பாக்குறது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்கும் தவிர அந்த அளவுக்கு கூஸ் பம்ப்ஸ் சீன்ஸ்லாம் இருக்காதுன்றதா உண்மை. அப்ப எதுல தான் ப்ரோ நான் பாக்குறது அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்ல. நீங்க வச்சு க்ரோமோ கூகுள்லயே வந்து சைபர் பங்க் வாட்ச் ஆன்லைன் போட்டாலே வந்து வருதுடா. சோ நீங்க அதிலே தாராளமா பார்த்துக்கலாம். லைக் வந்து அபிஷியல்ஸே சில அபிஷியல் வெப்சைட்டே வந்து ரிலீஸும் பண்றாங்க இந்த சைபர் பங்க். சோ நீங்க கூகுளோ ஒபிராவோ க்ரோம்லயே வந்து சைபர் பங்க் வாட்ச் ஆன்லைன் போட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்துரும். சோ நீங்க அதிலே பாத்துக்கலாம்டா 10 எபிசோடுமே. ஓகேவா? அப்படி கேள்வி வரும் ப்ரோ இந்த தமிழ்ல வருமா ப்ரோ, தமிழ்ல வந்து எப்ப ப்ரோ வரும் அப்படி மாதிரி கேள்வி வரும்டா. சோ உண்மையிலே சொல்ல போனா எதுக்கு நெட்ஃபிளிக்ஸ் வந்து இந்த அனிமே தமிழ்ல பண்ண வச்சிருக்கானுங்க அப்ப நம்ம சுத்தமா எனக்கு தெரியல. ஒரு நல்ல அனிமே அப்படின்னும் போது மேபி இறங்கி செஞ்சுக்கலாம், இறங்கி சூப்பரா பண்றலாம். இந்த அனிமே எல்லாம் தமிழ்ல பண்ணிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா டார்லிங் தி பிராங்க்ஸ்க்கு மேலே வந்து பிச்சுன்னு போயிருக்க அந்த அனிமே எல்லாம். உடனே டார்லிங் தி பிராங்க்ஸ் மட்டத்தன நினைச்சுக்காதீங்க. அந்த அனிமே இந்த அனிமேக்கு வந்து அவ்வளவு பெரிய கேப்லாம் கிடையாதுடா. ரெண்டுமே ஒண்ணுதான். அதுல என்ன கொஞ்சம் இதுவா போவானுங்க, அது இல்லனா கொஞ்சம் கொடூரமா பண்ணுவானுங்க. சில கொடூரமா பண்ணுவானுங்கன்னா கொடூரமா சாவானுங்க. புரியுதா? அண்ட் சேம் டைம் வந்து டார்லிங் தி பிராங்க்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி பண்றது கொஞ்சம் காஜா இருக்கும். இதுல அப்படியே காட்டுவாங்க. லைக் வந்து கொஞ்சம் மறைமுகமா காட்டுவானுங்க, இது அப்படியே காட்டுவானுங்கடா. ஓகேவா? சோ இந்த அனிமேவை தனியா பாக்குறதுனா சேஃப். சோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயமே. தனியா பாக்குறது தான் சேஃப். டிவில கீழ பாக்காதீங்க. அப்படியே வந்து அடிக்கிற மிஷின் எல்லாம் அப்படியே அடிப்பானுங்க. மிஷினை வச்சு அப்படியே அடிப்பானுங்க. தாத்தா எல்லாம் மிஷினை போட்டு அப்படியே பார்த்துன்னு இருப்பாரு. சோ இந்த விஷயம் ஒரு எபிசோட் இல்ல, எபிசோட் பை எபிசோட் இந்த மாதிரி விஷயங்கள் வரும். சோ நீங்க உஷாரா இருந்துக்கணும். சோ அண்ட் சேம் டைம்ல அனிமே யாரும் இங்கிலீஷ்ல பாக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து சைபர் பங்க் அனிமே இங்கிலீஷ்ல நல்லா இல்லடா. பட் யூடியூப்ல வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கு. சோ வந்து நீங்க வாட்ச் ஆன்லைன்ல ஜாப்பனீஸ் வச்சு பாருங்க. ஜாப்பனீஸ் ஒத்து இந்த அனிமேக்கு. சோ இங்கிலீஷ் மட்டமா இருக்கு. அண்ட் சேம் டைம்ல அரபிக்லயும் ட்ரை பண்ணா அரபிக்கும் கேவலமா தான் இருக்குது. சோ நீங்க ரெண்டு லாங்குவேஜும் தூக்கிட்டு ஜாப்பனீஸ் பாக்குறது எவ்வளவு மேல். சோ ஜாப்பனீஸ் பார்த்தா ஃபுல் ஃபில்லுமே இருக்கு. சோ நீங்க வாட்ச் ஆன்லைன்ல பார்க்கும்போது வந்து ஜாப்பனீஸ் வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் ஆனா குதிர்றானுங்க. சோ அதனால ஜஸ்ட் 10 எபிசோட் தான், ஒரு 3 மணி நேரத்துல நீங்க பார்த்தே முடிச்சிடலாம். சோ கொஞ்சம் சிரமமா நீங்க படாம கொஞ்சம் தைரியமா பாருங்க. கொஞ்சம் தைரியமா பாருங்க மீன்ஸ் தனியா ஜாப்பனீஸா பாருங்கன்னு சொல்ல வந்தேன். ஓகேவா? சோ குடும்பத்தோட பார்க்காதீங்கன்னு குறிக்கோள். பாதிக்கிட்டு வீட்டுல செருப்படி வாங்கினீங்கன்னா அதுக்கு இந்த சேனல பொறுப்பாகாதுன்றது குறிக்கோள். சோ எனிவே மக்களே, ஒரு அனிமேல எமோஷன் இருக்கலாம். ஆனா அனிமே எமோஷனா இருந்தா சைபர் பங்க் அனிமே யாரும் மிஸ் பண்றாதீங்க. இந்த அனிமேயோட நேம் யாருக்கும் தெரியல அப்படின்னு பார்த்தா கூட நான் கமெண்ட் செக்ஷன்ல பின்னும் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா நீங்க பாட்டு சைபர் பங்க் டைப் படிச்சீங்கன்னா அக்கிரா 2010 அதெல்லாம் வரும். அதெல்லாம் நீ பார்க்க தேவையில்ல. சைபர் பங்க் ஐ திங்க் ரன் நெட்வொர்க்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். கொன்னுடா நான் வந்து கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன்டா. ஓகேவா? சோ பாருங்க, நிறைய பேர் வந்து எனக்குமே வந்து இது சொன்னீங்க ப்ரோ, நிறைய பாரு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சோ சொன்னவங்களுக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். ஏன்னா தமிழ் டப்ல வந்து ஏகப்பட்ட அனிமே நான் மிஸ் பண்ணிருந்தாலுமே இப்படிப்பட்ட ஒரு ஜாப்பனீஸ் அனிமே நான் மிஸ் பண்ணல அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் டிப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னு நினைக்கும் போது காண்டா இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு நல்ல அனிமே, ஒரு சூப்பரான அனிமே. சோ அது மட்டும் இல்லாம ஏன் டேஸ்ட்ல வந்து ஒரு அனிமே நான் சொல்லுவேன். கொஞ்சம் வந்து அப்படி இப்படி போட்டு காமிச்சு அனிமே சூப்பரா எடுத்துன்னு போற ஒரு அனிமே. ஓகேவா? பட் உங்களுக்கு டார்லிங் இந்த இம்ப்ரெஸ்மெண்ட் ஆயிருக்கும். லைக் வந்து நம்ம ஹீரோ வந்து மத்த மூணு எபிசோடும் கடிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி இம்ப்ரெஸ்மெண்ட் ஆயிருக்கும். சோ பட் இந்த அனிமேல உங்களுக்கு வந்து இது மாதிரி ஆகியா இருக்காதுடா. சோ இந்த அனிமேல ஹீரோ ஒருத்தன்ற மாதிரி இருந்திருப்பான். சோ அந்த விஷயம் நல்ல விஷயமா பண்றானுங்க. அண்ட் சேம் டைம்ல வந்து என்னதான் ஒரு காஜா காமிச்சாலுமே வந்து அதெல்லாம் வந்து கதைக்கு இம்பாக்ட் ஆகாது. பட் டார்லிங் தி பிராங்க்ஸ் சீன்ஸ் வந்து இது ஏன்டா காட்டுறானுங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். பட் இந்த அனிமேல அது ஆகியிருக்காது. ஓகேவா? உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. சோ அப்படி காஜா காமிச்சாலுமே அதெல்லாம் கொஞ்சம் ஃபன் எடுத்துட்டு போயிருப்பானுங்க. சோ அதனால வந்து ஓகேன்ற மாதிரி இருக்கும். பட் வந்து குடும்பத்தோட பார்க்காதீங்க. ஐ திங்க் தனியாக உட்காந்து பாருங்கடா. ஓகேவா? சோ அண்ட் சேம் டைம்ல வந்து இது மாதிரி வந்து தமிழ் அனிமே மட்டும் இல்லாம ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து அனிமே ரெக்கமெண்டேஷன் பண்ணலாமா, அனிமே ரிவ்யூ பண்ணலாமான்றத கொஞ்சம் சொல்லி விடுங்க. சோ அப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னு பார்த்தா டெய்லியும் அனிமே ரிவ்யூ என்னால போட முடியல அப்படின்னா கூட மேபி வந்து வீக்லியாச்சும்
வந்து ஒரு 2-3 அனிமே நான் வந்து சஜஸ்ட் பண்றேன். வீக்லி வந்து 2 அனிமே வருது அப்படின்னா கூட 2 அனிமே தமிழ் டப் கூட வந்துடும்ல. சோ அதனால நீங்க சொன்னீங்க அப்படின்னு பார்த்தா நான் இங்கிலீஷ் அனிமே கூட சேர்ந்து சஜஸ்ட் பண்றேன். ஓகேவா? சோ எனிவே அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்ப நான் ஓடகர்ஸ் கடை சாத்தலாமா? அதுக்கப்புறம் வந்து சொல்ல மாட்டேன். இந்த அனிமேல பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொல்லுவோம் தெரியுமா, அதெல்லாம் வெறித்தனமா பண்றானுங்க. ஒவ்வொரு ஃபைட்லயுமே வெறித்தனமா பண்ணி வச்சிருக்கானுங்க. சோ இந்த அனிமேல ஒரு சீனை கூடயுமே முக்கியமான சீனை நீ வால்யூமே போய் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் பார்க்கவே மாட்டேன். பேக்ரவுண்ட் ஸ்கோரே உங்களை வேற ஒரு எடுத்துட்டு போயிடும். சோ பேக்ரவுண்ட் பிஜிஎம் எல்லாம் வெறித்தனமா பண்றானுங்க. அண்ட் சேம் டைம்ல வந்து எப்படி சோலோ லெவலிங்கோ மை ஹீரோ அகாடமியோ வந்து அனிமே ஆஃப் தி இயர் வாங்கினாங்களோ அதே மாதிரி இந்த அனிமே அனிமே ஆஃப் தி இயர் வாங்கியிருக்கு. சோ ஒரு காலத்துல இந்த அனிமே வந்து எனக்கு பிடிச்ச ஒரு அனிமே டிஃபீட் பண்ணி ஐ திங்க் வந்து அனிமே ஆஃப் தி இயர் வாங்கினா அப்ப நான் அனிமே மேல காண்டா இருந்தேன். ஆனா நான் இன்னைக்கு நான் சொல்றேன், நேத்து அன்னைக்கு மட்டும் இல்ல இன்னைக்குமே வந்து இந்த அனிமே ஆஃப் தி இயர் வாங்கிச்சுனா நான் சந்தோஷமா இருப்பேன். சோ அந்த சந்தோஷத்தோட நான் வீடியோ முடிக்கிறேன். சோ அப்ப நான் ஓடகேஸ் என்ட்ரியை போடு சார், என்ட்ரிங் இல்ல என்ட்ரிங்க போடு